வணக்கம் நண்பா. உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு குட் நியூஸு. டெரிட்டோரியல் ஆர்மி கிட்டத்தட்ட 4 வருஷம் கழித்து நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டு 18லேருந்து 42 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எந்த இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வெல்கம் டு அக்னிவீர் தமிழன் அஃபீஷியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெரிட்டோரியல் ஆர்மியோட ஏஜ் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம் 42 வயசு வரைக்கும் யார் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பட்டாலியனில் போவீங்க அப்படின்றது 117 பட்டாலியன் இல்லை அப்படின்னா 122 பட்டாலியன். அதாவது நம்ம மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இந்த மாதிரி ரெஜிமெண்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுவும் ஒரு டைப் ஆஃப் அந்த ஒரு ரெஜிமெண்ட் மாதிரி தான். இந்த பட்டாலியனில் நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சோல்ஜர் ஜிடி, நம்ம ஜிடின்னு சொல்லுவோம், ஜென்ரல் டியூட்டி, அந்த இதுக்கு மொத்தம் 82 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சோல்ஜர் செஃப்பாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஹேர் ட்ரெஸ்ஸர், முடி வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து 2 வேக்கன்சியும். செஃப் ஸ்பெஷல் இதில் 1 வேக்கன்சியும். வாஷர்மேன் அந்த இதில் 2 வேக்கன்சியும். சோல்ஜர் ஹவுஸ் கீப்பர் இதில் 3 வேக்கன்சியும். இது மட்டும் இல்லாமல் சோல்ஜர் ஆர்டிசன் வுட் ஒர்க் இதில் 1 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. வுட் ஒர்க் அப்படின்றது இலைத்தலைகள் செடி கொடிகளை வந்து இந்த மரங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேப்பில் கட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான வேலை தான் அது. நெக்ஸ்ட்டு வேக்கன்சி சென்டர் எந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் தான் வந்து நடக்க போகுது. பிஆர்எஸ் கிரவுண்டு, ஓகேங்களா, அங்கே தான் வந்து நடக்க போகுது. எத்தனாம் தேதி நடக்க போகுது அப்படின்னா செலெக்ஷன் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகுறது 4 நவம்பர் 2024. ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி தமிழ்நாட்டோட டேட் என்ன அப்படின்னா 7 நவம்பர் அண்டு 8 நவம்பர் 2 நாளுமே வந்து நடக்க போகுது. இதில் 7ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ஸ் வந்து அலோட் பண்ணுறாங்க. 8ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. 7ஆம் தேதி எந்தெந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் அலோடு அப்படின்னா அரியலூர், செங்கல்பட்டு, கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, திண்டுக்கல், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, இது மட்டும் இல்லாமல் பெரம்பலூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், திருவாரூர், திருவள்ளூர், வேலூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை, இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாருமே 7ஆம் தேதி நவம்பர் 24 வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். செகண்டு 8ஆம் தேதி யார் யாரெல்லாம் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி, சேலம், மதுரை, சிவகங்கை, தென்காசி, தேனி, தூத்துக்குடி, திருவண்ணாமலை, திருநெல்வேலி, சேலம், திருப்பூர், விருதுநகர், திருச்சிராப்பள்ளி, அதாவது திருச்சி, இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் 8ஆம் தேதி வந்து இந்த ஓப்பன் ரேலி டெரிட்டோரியல் ஆர்மியோட இந்த ஓப்பன் ரேலியை அட்டன் பண்ண போகணும். இப்போ நீங்கள் சென்னை வந்து உங்களுக்கு 8ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 7ஆம் தேதி நீங்கள் போகக்கூடாது. 7ஆம் தேதிக்காரங்களும் நீங்கள் 8ஆம் தேதி அட்டன் பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்லி உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு செக் பண்ணுறது ஹைட்டு. நீங்கள் வந்து 160 சென்டிமீட்டர் ஹைட் வந்து இருக்கணும். செகண்டு நீங்கள் உங்களோட ஜெஸ்ட்டு வந்து 77 சென்டிமீட்டர்லேருந்து 82 சென்டிமீட்டர், அதாவது விரியாத நிலையில் 77 சென்டிமீட்டரும் நம்ம கொஞ்சம் விரித்து 82 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து காட்டுற மாதிரி வந்து இருக்கும். தேர்டு வெயிட் வந்து இஎம்ஐ பேஸு, நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு தான், அந்தளவுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் இதுலேயும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இதுலேயும் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு அண்ணனை வச்சு ஸ்பான்சர்ஷிப் இருக்குது, அப்பாவை வச்சு ஸ்பான்சர்ஷிப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான ஹைட்டு வந்து 2 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 160 சென்டிமீட்டர் அப்படின்னா நீங்கள் 158 சென்டிமீட்டர் இருந்தாலே அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிடுவாங்க. இதை தவிர்த்து நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட்டை 3 சென்டிமீட்டர் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் 157 சென்டிமீட்டர் இருந்தாலே, அதாவது 157 இருந்தாலே நீங்கள் 100% வந்து இந்த இதுக்கு நீங்கள் செலக்ட் ஆன ஆள் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ட்ரேடு டெஸ்ட்டு வந்து நீங்கள் எடுக்கிற ட்ரேடை பொறுத்து, நீங்கள் ஜிடி எடுத்தாலும் சரி, செஃப்பு, ஹேர் ட்ரெஸ்ஸரு, செஃப் ஸ்பெஷலு, வாஷர்மேனு, ஹவுஸ் கீப்பரு, ஆர்டிசன் வுட் ஒர்க், இந்த இதில் நீங்கள் எந்த ட்ரேடு எடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் டெஸ்ட்டும் அவங்க வந்து வைப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த ட்ரேடுக்கு எந்த மாதிரி டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கிளர்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு
ஐடி நாலேஜ், அதாவது அந்த மெயின்டைன் பண்ணுற அந்த நாலேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களோட அந்த டாக்குமெண்ட்டு, அதை தவிர்த்து உங்களோட கம்ப்யூட்டர் நாலேஜு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இது ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒர்க்கு, அதனால் இந்த இதை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. செகண்டு, ட்ரேட்ஸ்மேனு. இதை தவிர்த்து நீங்கள் ஜிடி, செஃப்பு, ஹேர் ட்ரெஸ்ஸரு, செஃப் ஸ்பெஷலு, வாஷர்மேன், ஹவுஸ் கீப்பர் அண்டு எந்தது ஆர்டிசியன், வுட் ஒர்க், இந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இதில் வந்து சப்போஸ் நீங்கள் செஃப்பை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான குக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஆர்டிசன், வுட் ஒர்க்கு இந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கட்டிங் எஃபிஷியன்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டைலில் கட் பண்ணுற அந்த எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. அந்த இலைத்தலைகளை நீங்கள் கட் பண்ணுற அந்த இதை வச்சு வந்து பார்ப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ஹவுஸ் கீப்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து அந்த நம்ம இது சொல்லுவோம் பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்கில்ஸையும் அவங்க செக் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் வந்து ரொம்பவே முக்கியமான நம்ம பார்ட்டு. ஏன் அப்படின்னா இதில் 100 மார்க்குக்கான டெஸ்ட் வந்து நடக்க போகுது. ஆனால் இந்த டெஸ்ட்டு எக்ஸாம் கிடையாது. நீங்கள் ஃபிசிக்கலில் 100க்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு உங்களோட மார்க் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ரன்னிங்கு. நீங்கள் 18 வயசுலேருந்து 30 வயசுக்கு இடைப்பட்ட ஆளாக இருந்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் 30 செகண்டு இதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60 மார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் 31லேருந்து 45 செகண்டு, அதாவது 5 நிமிடம் 45 செகண்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா 40 மார்க் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு இடைப்பட்ட செகண்டில் கம்ப்ளீட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 5 நிமிஷம் 46வது செகண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபெயில், அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டெரிட்டோரியல் ஆர்மிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஃபிசிக்கலில் ரன்னிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த மார்க்குக்கு அப்புறம் ரெண்டாவது மிச்சம் 40 மார்க் எதில் கிடைக்கும் அப்படின்னா புல்லப்ஸில் நீங்கள் 10 புல்லப்ஸு இல்லை அதை விட அதிகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா 40 மார்க் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் 6 புல்லப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 16 மார்க்கு. நீங்கள் 6க்கு கீழே எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக வந்து ஃபெயில் ஆக்கிடுவாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் 10 புல்லப்ஸ் எடுக்கிறப்ப அவங்க வந்து நோட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் நல்லா எடுக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள் வந்து டயர்ட் ஆகாத மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து இறக்கி விட்ருவாங்க. உங்களுக்கு 40 மார்க் கொடுத்து முடிச்சுருவாங்க. சப்போஸ் நீங்கள் டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா 10 புல்லப்ஸுக்கு மேலே கூட வந்து எடுக்க வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க செக் பண்ணுறதுக்காக. ஏன்னா வந்து 40 மார்க் கொடுக்குறாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக. இந்த ரெண்டுமே சேர்த்து 100 மார்க்கான டெஸ்ட்டு. இந்த இதில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதன் அடிப்படையிலையும் செகண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸாம் வந்து நடக்குங்க. இந்த எல்லா பார்ட்டையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன்னிங்கில் வந்து 6 நிமிஷம் 30 செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 6 minutes 30 செகண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே முடித்தாலே உங்களுக்கு 60 மார்க் வந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் அதை விட கம்மியாக முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். எல்லா ட்ரேடுக்கும் ஒரே மாதிரியான எக்ஸாம் தான். இது வரைக்கும் நம்ம ஆர்மியில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரியான எக்ஸாம் தான். கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இல்லை. சப்போஸ் நீங்கள் அக்னிவீருக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியே தான் இதுவும் இருக்கும். எக்ஸாம் அந்தளவுக்கு ரொம்ப சேஞ்சஸ்லாம் கிடையாது. ஜென்ரல் நாலேஜில் 20 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதுக்கு உங்களுக்கு 40 மார்க் வந்து கிடைக்கும். ஜென்ரல் சயின்ஸில் 15 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதுக்கு உங்களுக்கு 30 மார்க் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். மேக்ஸில் 15 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதுக்கும் 30 மார்க்கு, அதாவது இன்ட்டு 2 20 கொஸ்டின் இன்ட்டு 2 மார்க் அப்படின்னா 40 மார்க். இந்த கணக்கில் மொத்தம் 50 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. 100 மார்க்குக்கான எக்ஸாம் வந்து நடக்குது. பாசிங் மார்க் எவ்வளோ அப்படின்னா நீங்கள் 32 மார்க் எடுத்தாலே நீங்கள் செலக்டடு தான். அவங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பெருசாக வந்து கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. நம்மளோட இதில் வந்து வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை விட அதிகமாக தான் வந்து எடுப்பாங்க. எப்பயுமே டிஃபென்ஸில் அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு செலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் என்னென்ன தேவைப்படுது அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் வந்து பண்ணுறேன். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக உங்களோட பிஆர்எஸ் கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கோயம்புத்தூர், அங்கே வந்து நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்படின்னா 7ஆம் தேதியோ இல்லை 8ஆம் தேதியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நாளில் நான் சொல்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடக்கிறது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு தான். அந்த 100 மார்க் டெஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இது வந்து நடக்கும். அந்த இது முடித்த உடனே உங்களுக்கான மெடிக்கலையும் அவங்க செக் பண்ணுவாங்க. அது அன்றைக்கே கூட நடக்கலாம், இல்லை அப்படின்னா மறுநாள் கூட வந்து நடக்கலாம். ஓகேங்களா?
இப்போ ஒரு 2 நாளுக்கான செலெக்ஷன் நடக்கும், இல்லை அப்படின்னா ஒரு நாளுக்கான செலெக்ஷன் நடக்கும். இல்லை உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து டேட்டு சொல்லுவாங்க. அந்த 2 நாளில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், இல்லை 2 இல்லாட்டி ஒரு நாளில் உங்களுக்கு எல்லா தகவலும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க என்னைக்கு எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸையும் அவங்க சொல்லிடுவாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்டேட் வர்றதுக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய விரைவில் இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கான இதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபிசிக்கலில் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 5 minutes 30 seconds அப்படின்றது சும்மா கிடையாது. அந்த இதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாம். நன்றி.